ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, எப்பொழுதுமே உன்னுடைய மனதுக்குள் ஒரு எண்ணம் மட்டும் ஓடிக்கொண்டேதான் இருக்கிறது. அது என்னவென்றால், எல்லோருக்கும் நல்லது செய்யும் தெய்வம் என்னை மட்டும் ஏன் இவ்வாறு சோதிக்கிறது? ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறார்கள். பணத்தினாலும் சரி, குணத்தினாலும் சரி. நான் குணத்திலும் ஒரே மாதிரி தான் இருக்கிறேன். பணத்திலேயும் நான் ஒரே மாதிரி தான் இருக்கிறேன். எவ்விதமான மாற்றமும், எவ்விதமான எந்த ஒரு விஷயமும் எனக்கு நடக்கவில்லை. எல்லா விஷயத்திலேயும் எனக்கு மட்டும் ஏன் குழப்பத்தையும், எனக்கு மட்டும் ஏன் அழுகைகளையும், எனக்கு மட்டும் ஏன் ஒரு விரக்தியான வாழ்க்கையையும் தருகிறீர்கள்? நாளுக்கு நாள் போராட்டங்களின் உச்சமாக இருக்கிறது. இந்த போராட்டத்தின் உச்சத்தை எப்பொழுது என் வாழ்விலிருந்து நீங்கள் எடுப்பீர்கள் என்பது உன் வாழ்க்கையில் நீ என்னிடம் கேட்கும் அடிக்கடி ஒரு கேள்வி ஆகும். உன்னுடைய கேள்விகள் அனைத்தையும் நான் புரிந்து கொண்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், ஏதேது செய்ய வேண்டும் என்ற அத்தனையையும் நான் புரிந்து கொண்டேன். ஒன்று கூட உன் வாழ்க்கையில் புரிந்து கொள்ளாமல் எல்லாம் அல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் கலங்கி நீ நின்றாய். என்னை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களிடம் நீ எப்பொழுதும் அசிங்கப்பட்டு நின்றாய். ஆனால் இதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் நான் அசிங்கங்களையோ அவமானங்களையோ படவிடாமல் உன்னை நான் ஒரு சந்தோஷத்தில் வாழ வைப்பேன். இப்பொழுது கூட நான் இந்த ஒரு வாக்கை கொடுக்கிறேன். ஆனால் நீ என்ன சொல்கிறாய்? என்ன சொல்கிறாய்? இதெல்லாம் வெறும் சாதாரண வார்த்தைகள். பல நாளாக நான் உன்னிடம் கேட்கிறேன். இந்த ஒரு வார்த்தையை நீ சொன்னால் என் மனம் ஆறிவிடுமோ என்று நீ நினைக்கிறாய். ஆனால் அது ஆறாது என்கின்றாய். கண்மணி, அமைதியாக இரு. உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய அத்தனையும் உனக்கு தெரிந்தது போல நீ ஒவ்வொன்றையும் நினைக்காதே. உனக்கு தெரியாத பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உள்ளது. எத்தனை விஷயங்களை நீ தாண்டி இருக்கிறாய் என்பது உனக்கு தெரியாது. தெரிந்து பாதி, தெரியாமல் பாதி. நிறைய விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தெரியாமலேயே நான் எடுத்தும் இருக்கிறேன். அதனால் இதுதான் வாழ்க்கை, இப்படித்தான் இருக்கும், அப்படித்தான் இருக்கும் என்ற ஒரு நிலைக்கு நீங்களாகவே வந்து ஒரு முடிவை எடுத்து விடாதீர்கள். அதை தான் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு நல்ல விஷயத்தை நான் உனக்கு தர விரும்புகிறேன் என்ற பட்சத்தில் அதை முதலில் நீங்கள் நம்ப வேண்டும். அதை நம்பாமல் எனக்கா தெய்வம் நல்லது செய்யாது, எனக்கா இந்த விஷயத்தை செய்யாது, எனக்கா அந்த விஷயத்தை செய்யாது என்று நீங்களாக ஒவ்வொன்றையும் போட்டு 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 ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் யோசித்து யோசித்து தவறு தவறாக செய்யும் பொழுது எனக்கு தோன்றும் ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த பிள்ளைகளுக்கு எவ்வளவு சொன்னாலும் அதை இந்த பிள்ளைகள் கேட்டுக்கொள்வது போல இல்லை. அதனால் இந்த பிள்ளைகளுக்கு எதையுமே சொல்லாமல் நம் என்ன செய்வோமோ அதை செய்துவிட்டு, நம் வேலை என்னவோ அதை செய்துவிட்டு, நம்முடைய வார்த்தையை அப்படி அமைதியாக வைத்துக்கொண்டு இருந்து விடுவோம். நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வோம். அதற்கு பிறகு நடக்க வேண்டிய விஷயத்தை பார்ப்போம் என்பதுதான். அதனால்தான் நீ சில நேரத்தில் சில கேள்விகள் கேட்டால் கூட அமைதியாக இருப்பதற்கான காரணம் எது? இதுதான். எப்ப பார்த்தாலும் அழுகை, எப்ப பார்த்தாலும் வலிகளோடு இருக்கிறேன் என்று ஒரு வார்த்தை, வேதனைகளோடு இருக்கிறேன் என்பதன் வார்த்தை. இது உன்னை மட்டும் கவலைப்படுத்தவில்லை, என்னையும் சேர்ந்துதான் கவலைப்படுத்துகிறது. உன்னுடைய ஆயுள் முழுவதிலேயும் உனக்கான நான் யோகத்தையும், உனக்கான நான் மாற்றத்தையும் கொடுப்பேன். எப்ப பார்த்தாலும் அழுது கொண்டு, எப்ப பார்த்தாலும் எல்லா விஷயத்திலேயும் நான் இப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்தேன், நான் இந்த விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தேன், ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கவில்லை என்று நீ எப்ப பார்த்தாலும் புலம்புகிறாய் அல்லவா? அந்த மாதிரியான புலம்பல்கள் இல்லாமல் எல்லாம் நான் ஆக்குவேன். காலத்தின் கட்டாயத்தில் நான் இப்பொழுது மாட்டித் தவிக்கிறேன்.
உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது ஒவ்வொன்றும். நீ இப்படித்தான் இருக்க வேண்டும், அப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது. ஆனால் நான் மட்டும் ஒரு விஷயத்தை உன்னிடம் பகிர்கிறேன். காலத்தை நீ நினைத்து பயப்படுவதை விட உன்னுடைய தெய்வத்தை நினைத்துக்கொள். உன்னுடைய தெய்வத்தை நினைத்துக்கொள். உன்னுடைய தெய்வங்கள் நிச்சயமாக ஒவ்வொரு இடத்திலேயும் ஒவ்வொரு பொழுதுகளிலேயும் உங்களுக்கான நல்லதுகளை செய்யும். ஒரு இடத்தில் கூட செய்யாமல் எல்லாம் போகாது. உன்னுடைய சந்தோஷங்கள், யோகங்கள், மாற்றங்கள் எல்லாமும் தானாகவே வரும். என்னை பொறுத்தவரைக்கும் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் பயப்படுகிறீர்கள். ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியங்கள் ஒரு பொழுதுமே அல்ல. உன்னுடைய காலத்தையும் நேரத்தையும் நினைத்து நினைத்து பயந்து கொண்டு இல்லாமல் அமைதியோடு இருந்தாலே போதும். சகலவிதமான ஐஸ்வர்யத்தையும் சகலவிதமான யோகத்தையும் என்னால் உனக்கு வழங்க முடியும். பொறுமையோடு இருப்பவன், தெய்வத்தின் பேச்சை கேட்பவன் எப்பொழுதுமே அவன் தெளிவாகவே இருப்பான். எப்பொழுதுமே அவன் ஆயுள் முழுவதிலேயும் சந்தோஷமாக இருப்பான். உன்னை பொறுத்தவரைக்கும் நீ எந்த தவறும் செய்யவில்லை. என்னை பொறுத்தவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ யோகமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாய். எல்லாமும் நல்லதாகவே நடக்கும். பார் பார், எத்தனை விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் சரி செய்கிறேன். எப்படியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அந்த கவலையான விஷயத்தை நான் எடுக்கிறேன் என்பதை பொறுமையாக இருந்து வேடிக்கை மட்டும் பார். உன்னுடைய வாழ்க்கையில் ஒளிந்திருக்கும் அத்தனை விதமான போராட்டங்களும், அத்தனை விதமான வேதனைகளும், அத்தனை விதமான சந்தோஷங்களும், என்னென்ன உனக்கு தேவையோ அது உன்னை தேடி வரும். என்னென்ன தேவை இல்லையோ அது உன்னை விட்டு நீங்கும். பல பேருக்கு உறுதுணையாக நீ உன்னுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கிறாய். இனிமேலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பல பேருக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் நீ இருப்பாய். இது நான் ஒன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்பொழுது அமைதியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவோ, மற்ற உன்னை ஏமாற்ற வேண்டும், அதனால் நீ நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவோ அல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் உன் வாழ்க்கையில் ஒரு யோகம் காத்திருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் யோக நிலை மிக உச்சத்தில் இருக்கிறது. கூடிய விரைவில் அது அனைத்தையும் நீங்களே அனுபவிப்பீர்கள். எதிர்பார்த்தது நடக்கட்டும். ஐஸ்வர்யங்களும் சரி, யோகங்களும் சரி உங்களிடம் ஒட்டிக்கொண்டே இருக்கும் என்று நான் ஆசிர்வதிக்கிறேன். என்னுடைய பிள்ளைகள் ஒரு இடத்தில் வந்து நின்று தைரியமாக பேசுவதாக இருக்கட்டும், என்ன வேண்டுமானாலும் இருக்கட்டும், அதுதான் எனக்கு சந்தோஷம். அந்த சந்தோஷம் ஆனது எனக்கு கிடைக்கும். உன் வாழ்க்கையில் தைரியங்கள் கிடைக்கும். பணமும் உடல் ஆரோக்கியமும் இருந்தாலே தைரியம் கிடைக்கும். அந்த தைரியம் உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே இருக்கும் என்பதை நான் அடித்து சொல்வேன். எப்பொழுது கூடவே இருப்பேன்.